கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா சபைகளில் இப்படிப்பட்ட ஜெபங்கள் மிக அவசியம். ஆமை சொல்லுங்களாமே. ஹல்லேலூயா. ஆமாம், உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. யாரெல்லாம் 7 மணி நேரம் நான் கண்டினியூவாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கை தூக்குங்க. ஆரம்பத்துலேருந்து பிகினிங். சூப்பர். நீங்கள்லாம் உண்மையாக பொறாமையாக இருக்குது. பரவாயில்ல, உங்கள் பாஸ்டர் நல்லா உங்களை ட்ரைன் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே ஏன்னா நான் இப்படிப்பட்ட கூட்டம்லாம் அதிகமாக நடத்தியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், பார்த்து நான் சோர்ந்து போயிட்டேன். காலையில் ஆரம்பிக்குமோ நான் தான் இருப்பேன். நம்ம மக்கள் அழகாக டைம் பிரகாரம் போயிட்டு வருவாங்க. காலையில் ஒரு டீம் வருவாங்க, மதியம் ஒரு டீம் வருவாங்க, ஈவினிங்கு ஒரு டீம் வருவாங்க. ஆனால் 12 மணி நேரம் நான் மட்டும் உட்காந்துக்கணும். ஐயோ! ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம மணிக்கணக்காக நம்ம ஜெபம் பண்ண பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஐக்கியத்தில் ஜனங்கள் வரணும் என்கிற எண்ணத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். ஆமை சொல்லுங்களேன். ஆமாம், இது காலையில் முடிச்சுட்டு என்ன பண்ணோம், காலையில் ஃபாஸ்டிங், மதியம் ஃபாஸ்டிங், அது ஒரு வேலை தான், அதோடு முடிஞ்சிடுச்சு. அப்போ அவனா அவங்க கணக்கு 2 மணி நேரம் கலந்தால் போதும், 3 மணி நேரம் கலந்தால் போதும், அப்படி போயிடுவாங்க. ஆனால் உண்மையாகவே நீங்கள் காலையிலேருந்து இருக்கிறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், நான் இப்போ தீர்க்கசமாக சொல்ல உண்மையாக சொல்கிறேன், 7 விதமான ஆசீர்வாதத்தை பெற போகிறீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை ஆசீர்வாதம்? ஆமாம், 7 நாளும் நமக்கு ஆசீர்வாதம் தான். 6 நாள் இல்லை, 7 நாளும் ஆசீர்வாதம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எப்போ தெரியுமா, உண்மையாக பார்த்தா 7ஆவது நாள் வந்து அவர் சமூகத்தில் துதிக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த 6 நாளையும் சேர்த்து 7 நாளும் ஆசை வந்துடுறாரு. இது தெரியாது, அநேகருக்கு தெரியாது. அந்த 6 நாள் ஆசீர்வாதத்துக்காக ஓடி அங்கங்கே என்ன பண்ணுறது, உழைச்சி சம்பாதிக்க தப்பே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு 7ஆவது நாள் என்ன பண்ணோம், முதல் நாளாக இருக்கட்டும், அது 7ஆம் நாள், அது எப்படி விட்டான்னா ஆராதிக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம், ஆண்டு கொடுக்குற நாள் என்ன பண்ணினோம், ஆமாம், ஓடி வந்துட்டாக்கா ஒத்து மட்டமாக ஆண்டு கொடுத்துருவார். ஆமை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இப்போது உங்களோட ஃப்ரீடமாக கொஞ்சம் பேசி, பெரிய ஒரு பிரசங்காரே இல்லை, உங்கள் பாஸ்டர் பேசுகிற மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். ஆமாம், நான் சொல்கிறேன், அவர் வந்தாருன்னா அப்படியே A to Z எல்லாம் பேசுவார். நம்மளுக்கு ஆவும் தெரியாது, அக்கும் தெரியாது. ஆனால் ஊழியத்தில் இன்னும் பாரு ஒரு 30 வருஷம் அனுபவம் இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் இல்லை. காரணம் என்னென்ன உண்மையாக சொல்லணும்னா, பாஸ்டர்லாம் என்ன பண்ணியிருக்காரு, படிச்சுட்டு பட்டம் வாங்கிக்கிறார், நான் படிக்காமையே பட்டம் வாங்கியிருக்கிறேன். அது வித்தியாசம். அவர் பிஏ படிச்சுட்டு அந்த டிகிரிலாம் முடிச்சுட்டு அவர் பட்டம் வாங்கின. எனக்குலாம் என்ன கூட்டுன்னு வலிச்சுன்னு போய், பாஸ்டர் உனக்கு டாக்டர் படுத்தானே, ஐயோ ஒன்றும் தெரியாதப்பா எனக்கு. இல்லை பாஸ்டர், ஒரு மூத்த ஊழியக்கார் வலிச்சுன்னு போய் என்ன கொடுத்து விட்டாங்க பாருங்க. அதை நான் மாட்டி வச்சிருக்கிறேன். பார்க்குறோம்லாம், ஐயோ டாக்டரு ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் ஒன்று இருக்கிறாரு, என் ஆண்டவராக இயேசு என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் படிச்சிங்கனால கொடுக்கல பாஸ்டர், ஆண்டவன் கூட இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இந்த நாளில் பாஸ் சொல்லும்போது உண்மையாக பார்த்தா ஜெபங்களை குறித்து அதிகமாக பேசியிருப்பாங்க, நல்லா எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னே பேசியிருக்கிறேன்னா, நானும் அடிக்கடி வரல, 2 டைம் தான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், 1 டைமோ 2 டைம் தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னே நான் பிரசங்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு, சொல்லுங்கள். 1 டைம் என்ன பிரசங்கம் பண்ண, ஏம்மா தினைக்கும் வாரம் மாதம் கண்டினியூவாக பரவங்களையே நாங்கள் கண்ண மாட்டோம் இல்லை, ஏதோ ஒரு முறை வந்து போயிட்டேன். நேற்று வந்தேன், வெரி குட்மா, அவங்களுக்காக கை தட்டுமா. ஐயோ, நேற்று நான் வந்தேன்னா கர்த்தருக்கு மகிமை. ஆமாம், நேற்று தினத்தை ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். சரி பிரியமானவங்களே, இப்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே பேசுகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, சபைக்கு தேவையானது ஜெபம். ஆமை சொல்லுங்களேன். அநேக சமயத்தில் நம்ம சபையில் ஜெபம் பண்ணுவோம். எஸ் பண்ணுவோம் இல்லையா? சபையில் என்ன பண்ணுவோம், ஆமாம், பாஸ்டரை பார்த்தா பத்தின்னு எறிவோம்.
இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குங்க. பாஸ்டரை பார்த்தா எப்படி வரும்? ஆமாம், அப்போ தான் பவர்ஃபுல்லாக நம்ம ஜெப வாழ்க்கை இருக்கும். சபைக்கு வந்தால் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல, உண்மைதான். சபைக்கு வந்தால் நிச்சயமாக சொல்லுவாங்களே, எரிகிற அடுப்பில் எண்ணெய் ஊற்றணுமா? அது இல்லைம்மா, எரிகிற அடுப்பில் பச்சை விறகு வைத்தாலும் என்ன வேணும்? கூட சேர்த்துக்கிட்டு எரியும். ஆனால் அது தனியாக எரியுமான்னு பார்த்தாக்கா புகஞ்சுன்னு இருக்கும். அது என்ன செய்யாது? எரியாது. அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜெபம் மிக அவசியமாக இருக்குது. ஆமாம் சொல்லுங்களேன். இப்போ எதற்காக நம்ம சபையில் வைக்கிறோம் இந்த 7 மணி நேரம் ஜெபம், 12 மணி நேரம் ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம் நாங்கள் நடத்தி இருக்கிறோம்? எதற்காக அப்படின்னா, இங்கே பெற்றுக்கிட்ட நாம், இங்கே அந்த அனுபவத்தை பெற்ற நாம் எங்கே காட்டணும்? போயிட்டு எங்கே காட்டணும்? எங்கே காட்டணும் சொல்லுங்களேன். பாசி எங்கே தான் காட்டணும் சொல்லுங்க. இல்லை, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்தில், பகுதியிலே நம் காட்டணும். ஆமாம், சரிங்களா? ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சபைக்கு வருவதும் ஆராதிப்பதும் ஒரு பாரம்பரியமாய் வந்து நாம் போவது கடைபிடிப்பதெல்லாம் அல்ல, அப்படி தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உண்மையாகவே இப்போ இந்த நாளில் நம்ம பாரம்பரியத்தை கடைபிடிச்சாக்கா நேற்று தினம் அப்படியே என்ன பண்ணியிருப்போம்? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? மரித்தாரு, ஒப்பாரி வச்சுருப்போம். சரியா? இன்னைக்கு எல்லாம் இயேசு எங்கே இருக்கிறாரு? இப்போ மண்ணில் இருக்கிறாரு, மண்ணில் இருக்கிறாரு. நாளைக்கு இனி நைட்டே ஆரம்பிச்சிருவாங்க. நைட்டெல்லாம் ஆட்சியெல்லாம் பார்த்தா நைட்டெல்லாம் பாருங்க, ஏசுனவன் வராரு, ஏசுனவன் வராரு, ஏசுநாதர் உயிர் தேக்க போறாருன்னு சொல்லிட்டு அப்படியே பரபரப்பாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா, திங்கக்கிழமைனாக்கா பழைய குருடி அப்படி ஆகிடும். இது பண்டிகை கிறிஸ்துவெல்லாம் அல்ல. இங்கே நாம் கற்றுக்கொள்வது, இங்கே நாம் பெற்றுக்கொள்வது, ஆமாம், தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் நாம் அதை என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துவதாய் நம்ம காணப்படணும். ஆமாம் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், ஜெபங்களை குறித்து அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகிற ஒரு சில காரியம், ஒரே ஒரு நபரை மாத்திரம் பைபிளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். நம்ம ஜெபிப்போம். எப்படி ஜெபம் பண்ணுவோம் சொல்லுங்க? சூழ்நிலைக்கு ஏற்ப ஜெபிக்கலாமா வேண்டாமா? சூழ்நிலைக்கு ஏற்பனா என்ன? பிரச்சனை இருக்குது. அப்போ பிரச்சனைக்கு என்ன? அப்போ தான் என்ன பண்ணுது? என்ன பண்ணும்? நான் ஒரு 3-4 பாஸ்டிங் போட்டு நான் ஜெபம் பண்ண போகிறேன். இது என்னது? இதுதான் சூழ்நிலை. ஆமாவா இல்லையா? நீங்கள் அங்கூட பேசணும், பிரச்சனை இல்லையா? நான் சொல்லிட்டேன், நான் பெரிய பிரசங்கியார் இல்லை, அதனால நீங்கள் என்னை பார்த்து பயப்படலாம் வேணான்னு. நீங்கள் பயப்படுற மாதிரியா நாக்கிறேன்? ஒன்றும் இல்லைங்க, நான் பாச கேட்டேன், சூப்பராகுது சூப்பராகுது அப்படின்னு நான் சொன்னேன். பயசு வெக்கலாம் நான் பட மாட்டோம். அவரும் சரி சூப்பராகுது, எவ்வளோன்னு கேட்டார். எனக்கே தெரியாது, ஆனால் பயசு. ஆமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொன்னத்தான் தெரியும், சொல்ல கட்டி தெரியாது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்போ நான் ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஜெபம் என்றால் என்ன பாருங்கன்னா, எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? நான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்முடைய ஜெபம்லாம் எப்படி இருக்கும்? முதல் மாதம் முதல் தேதி. என்ன தேதி அது? இல்லைங்க, சபையை விட்டுடுங்க. முதல் தேதிக்கு பிறகு என்ன நடக்கும்? வேலை செஞ்சு ஒரு மாதம் வேலை செஞ்சு சொல்லணும் எங்கூட சம்பளம் சம்பளம் வர போகிறேன், சம்பளம் வாங்க போகிறேன் இல்லை? அப்போ அவங்க முகத்தெல்லாம் பார்க்கணும். சம்பளம் வாங்கின உடனே டக்கு டக்கு. அப்போது நம்முடைய ஜபமும் நம்முடைய துதியும் நம்முடைய பாடலாம் எப்படி இருக்குன்னு தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றம் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமாவா இல்லையா? நீங்கள் பேசுங்க. ஆமாவா இல்லையா? உங்கள் கையில் ஒரு இப்போ மாமா ஒரு அமௌண்ட்டை பெருசாக உங்கள் வீட்டுக்காரர் அப்படியே நீட்டிட்டாருன்னா அப்போ தான் என்னங்க சாப்பிட்றீங்க, என்ன வேணும் பெசல அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவருக்கு பிடிச்சதுன்னா அவங்க நடக்கும் பாரு, வைக்குவாங்க பாருங்க. ஏன்னா அந்த மாதம் அமௌண்ட்டு கையில்
ஆமாவா இல்லையா? ஆமாம், நீங்களாம் நல்லவங்க, ஒத்துக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனால் இப்போ ஒரு 10 நாள் கழிஞ்ச பிறகு அந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? கொஞ்சம் அப்போனா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன வந்தாலும் ஏது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஆமாம், இது எப்போ தெரியுமா? கரெக்டாக அந்த ஒரு மாதத்துக்கு பாதி வரும் பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஜபமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம ப்ராக்டிக்கலாக சபை என்ன இப்போ வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தை நான் சொல்கிறேன், சரிங்களா? அப்போ அந்த பாதி நாளுக்கு இதை பற்றியா பாஞ்சு, அப்போ அது 10 நாள் மேலே 5 நாள் அப்படி இடையில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே என்னது நிற்பாங்க. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பா ஸ்தோத்தரிப்பேன். அதுக்கப்புறம் கடைசி வராங்க பார்த்தியா, கடைசி மாதம் கட்சி அப்படின்னு சொன்னாதான் நம்மளுக்கு புரியும் இல்லை? மாத கட்சிப்பா நம்ம பாஷையில் சொன்னால் இந்த மாத கடைசியில் அப்போ நம்முடைய ஜபம் அப்படிமா இருக்கும். அப்போ தான் தெரியுமா குட் ஃப்ரைடே ஆரம்பிப்போம். ஏறுகின்றா தள்ளாடி தவந்து தொலை தோடு. என்ன ஆயிடுச்சு? நம்ம ஜபமும் பாடலும் துதி எப்படி ஆயிடுச்சுப்பா சொல்லுங்களேன். அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ப வண்ணமா என்ன வருது? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் சபைகள், அப்படியே சபைக்குள்ள இங்க வந்தாதான் பாஸ் என்ன சொல்றாரோ அது மாதிரி செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனா வீட்டுக்கார தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம போகும்போது என்ன நடக்கணும்? கேமரா முன்னு வந்துடணுமா? சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஃப்ரண்ட்டில் வச்சிருக்கிறேன், நீ சைடு வாங்குறியே அப்படின்னு நேராக வந்துட்டு சைடு வாங்கலான்னு பார்த்தார். நான் நேராக வந்துட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பாரு, முதல் நாள்ல பாதி நாள்ல கடைசி நாள்ல நம்முடைய அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமா, நம்ம ஜெபம் மாறுது, நம்முடைய சேகை மாறும். அவர் பார்த்தீங்கன்னா அந்த முதல் தேயிலை கொடுத்த உடனே பிடிச்ச அவர் கேட்கறதுக்கு முன்னே ரெடி பண்ணி வச்சிடும். அப்புறம் பாதி நாளில் அவர் கேட்பார், ஏம்மா பசிக்குது என்ன செஞ்சுக்கிற, செய்யணும் இரு அப்படின்னும். ஆனால் கடைசி நாளில் வாங்கி கொடு செய்கிறேன் அப்படின்னும். இப்படி தானுங்க. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கூட நாம் இப்படி தான் இருக்கிறோம். இப்போ சமயத்துக்கு கேட்ட ஆண்டு கொடுத்தா என்ன ஒரு ஸ்தோத்திரம், ஆண்டு செஞ்சா ஸ்தோத்திரம். ஹலோ ஹலோ. ஆனால் இந்த ஜெப ஆராதனை துதி எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பட்ட ஒரே ஒரு மனுஷன் கையில் பார்க்கலாம். யார் கிட்ட பார்க்கலன்னா தாவீது கிட்ட பார்க்கலாம். தாவீது சொன்னார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும். ஆமாம், பிளெஸ்ஸிங் டிவியில் இருக்கும், மொபைலில் இருக்கும். அப்படியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என் நாவில் இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ சமயத்துக்கேற்ற ஆராதனையோ ஜெபமோ அல்ல. நீ பண்ற ஜெபம் சூழ்நிலைக்கேற்ற ஜெபமோ ஆராதனை அல்ல. நீ பண்ற ஜெபமோ ஆராதனை சூழ்நிலை மாற்றும். யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? யாரெல்லாம் நம்புகிறீங்க? ஹல்லேலூயா. நாம் பண்ணுகிற ஜெபம் ஆராதனை சூழ்நிலையை மாற்றும். சொல்லுங்க, என்ன மாற்றம்? சூழ்நிலைய எப்படி மாற்றும்? நேரா இருக்கிறத தலகையாவும் மாற்றும். உனக்கு விரோதமாக இருக்கிற தலகையாய் மாற்ற முடியும். ஆமை சொல்லுவோமா? ஆமா, உனக்கு சாதகமா இருக்கிற காரியம் தலகையா இருந்தால் நேராய் மாற்ற முடியும். இதை நான் வெளிநாட்டில் சொன்னேன்னாக்கா எனக்கு கை தட்டி இருப்பாங்க. கை தட்டின 10 பேருக்கு நன்றி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரே ஒரு நபரை எடுத்து வாசிக்கலாமே? எனக்கு கிடைத்த நேரம் கொஞ்சம் தான் இருந்தாலும் சரி, அந்த நேரத்துக்குள்ளே நான் முடிக்கணும் விரும்ப ஒரே ஒரு நபரை நான் காண்பிக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:26.
சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் மதிந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழுந்து போயிற்று. ஆமை சொல்லலாமா? கவனிக்கணும். சடுதியிலே சிறைச்சாலையில் அஸ்திவாரம் அசைக்கப்பட்டதாம், பூமி அதிர்ச்சி உண்டானதாம், கதவுகள் எல்லாம் திறவுண்டதாம், கட்டுகள் எல்லாம் கழண்டு போனதாம். எப்போ சொல்லுங்க, எப்போ? யாரால? அபதவாசி மேலே 25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். துதியின் தேவாலயத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய நீங்க துதிக்கிற அந்த துதியும் ஜெபமும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம் சொல்லுங்களா? உங்களுக்கு தெரியும், ஞாபகம் தான் படுத்துறேன். ஆமாம், தெரியுமா தெரியாத அந்த சம்பவம்? படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, இங்கே சடுதியில சிறைச்சாலை அசைந்ததாம், அஸ்திபாரங்கள் அசைகிறதாம், பூமி அதிர்ச்சி உண்டாகிறதாம், கதவு திறக்கிறது, கட்டுகள் எல்லாம். ஆமேன், ஆமை சொல்லுங்களேன். எந்த பிரச்சனை அப்படியே ஸ்ட்ராங்கா அஸ்திபாரம் போட்டு நிற்கோ, அந்த பிரச்சனை என்ன பண்ணும்போது அந்த அஸ்திபாரம் அசைய போகுது. அதை விடுங்க, பூமி அதிர்ச்சியே வரப்போகுது. தெரியுமா? பூமி அதிர்ச்சியே வந்துடுமா? கதவு திறக்கும், அடைக்கப்பட்டிருக்கிற கதவு திறக்கும், கட்டுகள் கழிந்து போகும். எப்போ அப்படின்னா, அங்க மேல வாசித்தோம், நடுராத்திரிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அது என்ன பண்ணிட்டாங்களா? இப்ப நான் சொன்னல முன்னே, சூழ்நிலைக்கு ஏற்ப ஜெபம் என்று சொன்னால் அவங்க எப்படி ஜெபம் பண்ணிருக்கணும்? இதான் அவங்க என்ன பண்ணாங்களா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அழகா ஜம்முன்னு உங்களை மாதிரி சேர்ல உக்காந்துக்கிட்டு, ஹலோ என்ன பாருங்க, எல்லாம் உக்காந்துக்கிட்டு சேர்ல உக்காந்துக்கிட்டு, அதுலன்னா அழகா அடுத்து இலை போட்டால் கீழே சாப்பிட்ற மாதிரி உக்காந்துக்கிட்டு, சும்மா சும்மா ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறேன். இல்லை, இந்த 7 மணி நேரம் ஜபத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? ஜபம் பண்ணுறோம், இன்னும் படிக்கிறோம். ஓகே, ஆமாவா இல்லையா? சரி. அதனால ஜம்முன்னு ஏசியை போட்டு ஃபேனை போட்டுட்டு லைட்டை போட்டுட்டு என்ன பண்ணிருக்கிறோம்? 7 மணி நேரம் ஜபம் பண்ணிக்கிறோம்ப்பா இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்களாம், துதித்து பாடினார்களாம். என்ன? அஸ்திபாரம் அசைந்ததாம், சிறைச்சாலை அஸ்திபாரம், பூமி அதிர்ச்சி வந்ததாம், கதவுகள் திறந்ததாம், கட்டுகள் எல்லாம் ஆமா கழிந்து போயினதாம். மிக அருமையா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? நம்மளை மாதிரி அழகா, சரி எப்படி இல்லைன்னா சேர் இல்லைங்க, கீழே உட்காரல, முட்டி போட்டுலாம் ஜெபம் பண்ணாங்க. அப்படியா? முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்களா? நீங்கள் பேசுங்க, என்ன பார்க்குறீங்க? ஐயோ பார்க்க சொல்லிட்டு தப்பாக போச்சு. நீங்கள் பேசணும். இப்போ பேசுங்கள், பார்த்துக்கிட்டே பேசுங்கள். முழங்கால் படிட்டு கர்த்தரை துதித்து பாடினார்களா? சொல்லுங்களேன். பைபிள் படிச்சிருக்கீங்களே, என்ன பண்ணாங்களா? எப்படி? ஏங்க எப்படி அவங்க ஜெபம் பண்ணாங்கன்னா, அது மேல வாசிங்க 24. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தார்கள். ஹலோ, எதில் மாட்டி வச்சாங்க? எதில் மாட்டி வச்சாங்க? ஆமா, உங்க சட்டை எங்க மாட்டுவீங்க? புரியல. அது ஒன்று மாட்டி வைத்தான்னு புரியல. எங்க மாட்டுவோம் நம்ம? மாட்டுவோமல்ல. நம்ம ட்ரெஸ் எங்க மாட்டுவோம்? அது போல இந்த பவுலும் சீலாவையும் அவங்க காலை எங்க மாட்டி வச்சாங்க? அப்ப கால் எங்க இருக்கு?
ஏம்மா பேசுங்க, சத்தமாக வரல, நல்லா சத்தமா. ஓ பாஸ்டிங்கா, ஃபுல் டைம் பாஸ்டிங்கா? ஓ நான் 7 நாள் பாஸ்டிங் பிறகுது. சொல்லுங்க சொல்லுங்க, எங்க மாட்டி வச்சாங்க? எதை? நம்ம மாதிரி சேர்லையோ கீழவோ அல்லது முழங்கால் படிட்டு அல்ல, அவங்க காலை எங்க மாட்டி வைக்கிறாங்களாம்? தொழு மரத்தில் என்ன பண்ணிட்டாங்க? கட்டி வைக்கல, மாட்டி வைத்தார்கள். வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க? அதாவது தலகையா தொங்குறாங்க. யாரு யாரு? இப்ப தலகையா தொங்கும் போதோ நான் சொன்னேன், சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க ஜெபித்திருந்தால், சூழ்நிலைக்கு ஏற்ற அவங்க துதித்திருந்தால், பாடியிருந்தால் அவங்களுக்கு துதி ஜெபம் வந்திருக்காது. அவங்க என்ன வந்திருக்கணும்? நான் சொன்ன பத்தியா, கடைசி மாசம் ஏறுகின்றா, அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? சந்தோஷம் பொங்குது. ஆனா கடைசி ஏறுறாரு. எங்க ஏறாரு? மலைக்கு ஏறுறாரு. அவ்வளோ பாரம், அவ்வளோ பாடுகள். ஏன் இந்த வாழ்க்கை எத்துக்குப்பா? நீங்களாம் சொல்ல மாட்டீங்க, நீங்களாம் சொல்ல மாட்டீங்க. ஆமா, எங்க மக்கள்லாம் அப்படி புலம்பும். சொல்லி சொல்லி பார்ப்பேன், சொல்லின்னு தான் இருக்கிறேன், கேட்க மாட்டுது. அதனால தான் இப்போ இங்கே வந்து சொல்லிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கால்களை தொழு மையத்தில் மாட்டி வைத்தார்கள். அந்த நிலையில நாம இருந்தா என்ன செய்வோம்? என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலே அதை சொல்றேன், சபையோடு முடிஞ்சிடுது. என்ன முடிஞ்சிடுது? என்ன முடிஞ்சிடுது? அந்த துதியும் தேவாலயத்தில் இருக்கிற ஜனங்கள் இந்த சபையோட துதி முடிஞ்சிடுது. ஆனா வீட்டுக்கு பண்ண வர மாட்டுது. ஏன்? பிரச்சனை, ஏன் கஷ்டம், ஏன் போராட்டம், நெருக்கம். அவங்க இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அப்படி இப்படி எல்லாம் சூழ்நிலை பார்த்து அங்க என்ன வரல. அப்படி வந்தாலும் என்ன வருது? எங்க ஏறாரு? மலைக்கு ஏறாரு. துக்கம். இப்போ இங்க பவுலும் சீலா என்ன பண்ணிருக்கணும்? அழுது இருக்கலாமா இல்லவா? அப்படி இருக்கா? அழுதார்கள், தேவனை நோக்கி கதறினார்கள். அப்படியே போட்டிருக்கு. அவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை பாருங்க. அவர் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று என்ன பண்ணாங்களா? அல்லோ, அங்க நீ மேல அப்படியே போயிட்டே இருக்கணும். ஏன்னா அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவளை உட்காவரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தை மாட்டி வச்சதோடு மாட்டல. அதுக்கு முன்ன ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன? 23 அவர்களை என்ன பண்ணாங்களாம்? 23 நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களை அநேக அடிகளை அடித்து என்ன பண்ணாங்க? ஆமா. இப்ப நம்ம கீழே மேலே போயிட்டல, இப்ப அப்படியே மேல இருந்து கீழே வாங்கல, கீழே வாங்க வச்சிங்களேன். இப்போ வாசிங்க, சிறைச்சா பொழுது விடியும் போது அவர் கீழே வாசிங்க. இல்லைங்க, இல்லை, மேலேருந்தே வாங்க. 23 வாங்க. இப்போ நான் கீழே மேலே போனேன். இப்போ அப்படியே இப்போ வாங்க. எதனால இப்போ வந்துச்சு? அவளை அநேக அடிகள் அடித்து சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலை கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவளை உட்காவரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். இந்த சூழ்நிலை தான் இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் என்ன வருது? நடு ராத்திரிலே ஆமா ஜபம் வருது. ஜபம் மாத்திரம் அல்ல, துதி வருது. துதி மாத்திரம் அல்ல, பாட்டு வருது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜபமும் துதியும் பாட்டு வந்தா எப்படிங்க வரும்? யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா எப்படி? ஆனா ஒரு சின்ன கீறல், சின்ன பிரச்சனை இல்லைன்னா ஆயிடுது. நம்மளால துதிக்க முடியுதா? துதி ஏன்னா துதி நம்ம என்ன செய்யறோம்? துதினால நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை சொல்லுங்களேன், மகிமைப்படுத்த முடியுதா? ஒரு பிரச்சனை வந்து நம்மளை தாக்கும் போது தேவனை மகிமைப்படுத்த முடியுதா? முடியுதா? ஆமா. அதில் பக்தர் சொன்னார் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். துதியினாலே ஸ்தோத்திரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் சூழ்நிலைக்கு ஏற்ப போகிறோம், தேவனை மகிமைப்படுத்த முடியல.
அல்லது சபையோடு போகிறோம், ஆனால் வீட்டிலையும் அல்லது சமுதாயத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல, அதை காண்பிக்க. ஆனா இங்கே சபை இல்லைங்க. பவுலும் சீலும் எங்க இருக்கிறாங்க? சிறைச்சாலையிலே. சமுதாயத்திலே அவங்களுக்கு காணப்பட்டு, சமுதாயத்திலே அவங்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது அவங்க பிடிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, வீண் பழி சுமத்தப்பட்டு, அவங்கள காலை மாட்டி வச்சுட்டாங்க, காவல் காக்குறாங்க. அந்த நேரத்தில் தான், ஏன்னா நம்முடைய ஜெபம் அவர்தான். அவங்களுக்கு தெரியும் இப்படி பிரச்சனை வந்து, இப்படி அடிபட்டு, இப்படி நான் காவலை போட வச்சிருக்கிறோம், எங்க சூழ்நிலை எப்படி, ஆனா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்க அழுது புலம்ப மாட்டேன். இப்ப நான் கர்த்தரை எப்போதும் துதிக்கிற வண்ணமாய் துதித்து அவரை நான் பாடுவேன். அப்படி பாட ஆரம்பிச்சினால்தான் அந்த அஸ்திபாரத்தை, நீங்க அநேக குடும்பத்துல பிரச்சனைங்கிற அஸ்திபாரம் என்ன செய்ய முடியல, போராட்டங்கிற அஸ்திபாரம் அப்படியே ஸ்ட்ராங்கா என்ன பண்ணுது. ஏன்னா எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? சூழ்நிலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அது என்ன செய்ய மாட்டுது. எங்க உதாரணத்துக்கு சொல்ற மாதிரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தது ஒண்ணு. பாருங்களேன், சீசர்கள்லாம் கடல்ல கப்பலில் போயிட்டு இருக்கிறாங்க, நல்லா தெரியும் இந்த சம்பவம், ஓகேவா? ஆமாவா இல்லையா? போயிட்டு இருக்கிறாரு, அவர் தான் கூட்டிட்டு போகிறாரு. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிட்டு போறாரு. அக்கறைக்கு போற சொல்லுவாரு, போய் சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா? சொல்லுங்களேன். உன்னை கரை சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா? சொல்லுங்க, கரை சேர்ப்பாரா? ஆமாம், அவரை நம்பி நாங்கள் ஓய்த்துக்கு வந்துட்டோம். பாசலாம் அன்றைக்கி சும்மா அருமையாக சொன்னார். ஆமாம், யார் எனக்கு மனுஷன் உதவி அற்று போனால் நான் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். ஏன்னா யாரை அழைச்சது? ஆமாம், நான் நம்பின ஜனங்கள் அல்லது விசுவாசியே நான் கழுத்து அறுத்துட்டு என்னை விட்டு போனாலும் ஆண்டவர் என்னை விட மாட்டார். அது உண்மை. அவருக்கு மாத்திரம் இல்லை, எல்லாம் ஊழியக்காருக்கும் அது. ஏன்னா இவங்கள நம்பி அவங்கள நம்பி நான் பண்ணல, நாங்கள் ஆமாம் ஊழியத்துக்கு வரல, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். அவங்க கொடுப்பாங்க, அங்கே செய்வாங்க என்பதை நாங்கள் எதிர்பார்த்து ஆமாம் ஊழியம் செய்யவே கூடாது, செய்யல. ஆமை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கவனிக்கிறேன். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு வேற. இப்போ கரை சேப்பன்னு சொன்னவர் நல்லா கவனிக்கணும். இப்போ நான் டைமில் அதை சொல்ல முடிக்கிறேன். அந்த படகுல போயிட்டே இருக்கிறாரு. என்ன வருது இப்போ? சூழ்நிலை என்னது? சொல்லுங்க, சூழ்நிலை என்னது? காற்றடிக்கிறது, காத்தடிக்குது, மழை பெஞ்சுதான், பரவாயில்ல, சரி பாசமாக மழை திட்டாங்க இருக்கலாம், மழை இருந்துருது. அப்புறம் கடல் கொந்தளிக்குது, படகு அசைதா, ஆமாம் அவிழ்ந்து போகத்தக்கதா, முழுகி போகத்தக்கதான பிரச்சனை. அசைனா பரவாயில்ல, ஐ ஜாலியாக இருக்குதே அது சொல்லலாம்ல. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்போல்லாம். இப்போ தான் இப்போ கொஞ்சம் இருக்குல்ல, வயசாகுது, கற்றுக்க ஸ்தோத்திரம், பேரம்பத்தி எடுக்கிற வயசு வந்துட்டோம். அதனால கல்யாணம் பண்ணியிருந்தா கற்றுக்க ஸ்தோத்திரம், இன்னும் பிள்ளைங்களும் அப்படியே கிடக்குல்ல பிரியமானவங்களே. ஆனால் அசைவு ஜாலியாக இருக்கும். நல்லா அப்போல்லாம் பஸ்ஸில் போனால் பைக்கில் போனால் குச்சி குச்சி பார்ப்பேன். இப்போ குடல்லாம் வாயில் வர மாதிரி இருக்குது. இப்போ பாருங்க எப்படி இருக்கும் பாருங்க. நான் வாலிப காலத்துலாம் பார்த்தீங்கன்னா, அப்போ நான் சொல்லுவேன் 25 வருஷத்துக்கு முன்னே, ஆமாம் 25 வருஷத்துக்கு முன்னே நான் அப்போ நான் மேரிடு. இப்போ தான் நல்லா மேரிடா. என் கூட டீம் எல்லாம் பிரம்மச்சாரிங்க தான் பாஸ். இப்போல்லாம் பாஸ் ஆகுறாங்க, நிறைய பேர் பாஸ் ஆகுறாங்க. அப்போ நான் மட்டும் தான் சீனியரு பாஸு. அதனால் அப்போ நான் தான் நடித்தேன். பார்த்தா என்ன பண்ணிட்டேன், எல்லாருக்கும் நான் கற்றுக் கொடுப்பேன். இப்போ நல்லா பாஸ் ஆகுறாங்க, பாஸ் இருக்கலாம் தெரியும். என்னை தலைகையாக தொங்கிட்டேன். நான் தைரியமாக சொன்னேன், நான் தலைகையாக தொங்கிட்டேன். ஆனால் என்ன வரணும், இப்போ என்ன வரணும், அந்த நாடகத்தில் தலைகையாக தொங்க விட்டாங்க, மேலே ஆங்கில தொங்க விட்டாங்க, நான் தொங்கினுக்கிறேன். சரி, கையெல்லாம் கட்டிட்டானுங்க. கட்டிட்ட பிறகு என்ன பண்ணோம், துதி வரணும், பாட்டு வரணும். ஆனால் வரமாட்டுது. என்ன வருது வாயிலிருந்து? ஜொல்லா வருது. ஐயோ உன்னை விட்டா வந்துடும் அந்த மாதிரி. அப்போ யோசிச்சு பார்த்தா, அப்போ அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சிறைச்சாலின் அஸ்திபாரத்தை அசைத்தா, ஏன் பூமி அதிர்ச்சியை கொண்டு வந்தா, கதவெல்லாம் திறந்துடுங்க, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போனதுங்க. காரணம் என்ன? இந்த சூழ்நிலை பார்க்காம அவங்க தேவனை துதித்தார்கள். அதனால்தான் வாயத்தர நிரப்புவாரு, வாயத்தர அற்புதங்களை செய்வாரு, இடிப்பாரு, எல்லாத்தையும் செய்வாருங்க. இப்போ இங்கே வந்துடும், அங்கே படகுல போயிட்டு இருக்கிறான், அலை அடிக்குது, கொந்தளிக்குது,
தேவனுடைய எதிர்பார்ப்பு வேற. என்ன செய்யறாங்க, என்னதான் பண்ண போறாங்க, இதுதான். இப்ப சூழ்நிலை என்ன? கடல் கொந்தளிக்குது, காற்று அடிக்கிறது, ஐயோ அந்தகார இருள் சூழ்ந்து கொண்டது. நாம இனிமே கார போய் யாரை வச்சுக்கிட்டே சொல்ல, யாரை வச்சுக்கிட்டே, யாரை வச்சுக்கிட்டு, ஆமா யாரை வச்சுக்கிட்டு, நீ யார், அவரை நான் வச்சுக்கிட்டு, அவரை நான் உள்ள வச்சுக்கிட்டு, ஐயோ நான் போய் சேருவனா கரை என்கிற எண்ணம் எனக்குள்ள என்னச்சு வரவே சேர முடியுமான்னு இல்லை. இப்ப இருக்கிறாரு, பெரியவர் இருக்கிறாரு. ஆனா இவங்க பாருங்க, அவர் சும்மா ரொம்ப அழகா கப்பலில் பின்னணியில் என்ன பண்ணாரா, எங்க வரங்க தூக்கம். ஆனா பைபிள் சொல்ற, அவர் சொல்றாரு பறவைகளுக்கு என்ன இருக்கான், அப்புறம் நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆனா மனசுக்குமாரனுக்கோ தலைச்சாக்க இடமே இல்லைன்னு சொன்னவர் கொஞ்சம் நிச்சயமா தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் சும்மா அப்படியே சும்மா என்ன சொல்லுவாங்க, சும்மா அது மாதிரி அப்படி சும்மா தான் படுத்திருந்தார். பார்க்குறேன் இவங்க இப்படிய சூழ்நிலை பார்த்து என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு படுத்துனுக்கிறாரு. ஆனால் என்ன சொன்னா தெரியுமா, எழுந்து பாருங்களேன் என்ன பண்ணாங்க, ஏம்மா நின்று அப்படியே டமாலும் எகிரி போற, நாக்கு நல்லா டைவ் அடிப்போம்மா. இது வர இங்கே இருக்கா தெரியும், எங்கேயும் தெரில இருக்கா. போன மாதம் என் பையனுக்கு ஃபுட்பாலில் டைவ் அடித்தேன். நான் ஃபுட்பால் பிளேயரு, ஸ்டேட் பிளேயரு, நல்லா டைவ் அடிப்பேன். அப்படியே பறந்து 4 அடி அடித்தேன். வயிட்டு ரொம்ப 88 கிலோ. அப்போ நான் 58 கிலோ இருந்தேன், பறப்பேன். 30 கிலோ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுல, அந்த வயிட்டை சுமக்க முடியல, கீ விட்டேன். ஒரு ரவுண்டு பில்லை வாங்கிட்டேன், மெடலு. இல்லையா சொல்லுங்களேன், தெரியுதா? தெரியாமல் தான் நல்லது. ஏன்னா அடுத்த மாதம் வெளிநாடு போகணும், அங்கே போயிட்டு ஸ்டீலாக நிற்கணும்ல. சரி, அப்போ சூழ்நிலை பார்க்குறாங்க. என்ன பண்ணா, என்ன ஆண்டு ஐயரே நாங்கள் மறைந்து போகிறோம் உங்களுக்கு. இப்போ உடனே ஆண்டவர் ஏந்து சூப்பர், ஆபத்தில் என்னை நோக்கி என்ன பண்ணிட்டேன், குட் 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 அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அப்படிலாம் என்ன ஊழியக்காரன், என்ன விசுவாசி, என்னதான் கூப்பிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி முத்து கொடுத்தாரா சொல்லுங்களேன். என்ன பண்றாரு, யாரை கூப்பிட்டாங்க, சூழ்நிலை தாங்க. சூழ்நிலை கேட்ப, ஐயோ மடிந்து போகிறோம் ஆண்டவரே எங்களை காப்பாற்று, உங்களுக்கு கவலையே இல்லையோ அப்படிலாம் அவங்க ஜெபம் எப்படி இருந்துச்சு, புரியுதா? இப்போ புரியுதா இருந்துச்சு. அப்ப ஆண்டவர் ஏன் அவங்க என்ன பண்ணல, பாராட்டல, குட் குட்ல சொல்ல. என்ன சொன்னாரு, அற்ப விசுவாசிய. நம்ம ஸ்டைலா சொன்ன அல்ப விசுவாசிய. என்ன விசுவாசி, ஆமாவா இல்லையா? நான் உங்களை சொல்லுங்க, சீசரை சொல்றேன். அவங்க யாரு, அற்ப விசுவாசியே. ஏன் சந்தேகப்பட்ட, ஏன் பயந்த, இந்த சூழ்நிலை பார்த்து ஏன் சந்தேகப்பட, நான் என்ன பார்த்து நான் இருக்கிறேன்ல, நானும் தானே கூட இருக்கிறேன். இந்த சூழ்நிலை பார்த்து ஏன் பயப்படுற, நான் கூட இருக்கிறேன்ல, ஏன் உனக்கு அபிவிசுவாசம் வந்தது அப்படின்னு அவங்கள பாராட்டல, கடிந்து கொண்டார், திட்டினார். நம்ம பாசல் தானே அது, ஆமா நல்ல கேள்வி விட்டார். ஆமா சொல்லுங்களேன், செம்ம கேள்வி விட்டார். ஹலோ ஹலோ ஹலோ, இருக்கிறீங்களா, இருக்கிறீங்களா என் ஆத்துமாவே? சரி, நேரம் வந்துருச்சு. அப்போ சூழ்நிலை பார்த்து ஜெபிக்கிற, சூழ்நிலை இல்லைங்க, நீ பண்ற ஜெபம் சூழ்நிலைய பேசுங்களேன். நீ பண்ற ஜெபம் உன் துதி சூழ்நிலைய மாட்டோம். ஒரு சம்பவத்தை நான் சொல்லிட்டேன், அப்படி முடிக்கிறேன், 2 நிமிஷத்துல முடிச்சிடுவேன். ஒரு 20 வருஷம் முன்னே ஒரு இடத்துல நாங்கள் ஊழியத்துக்கு போயிருந்தோம். ஒரு கிராமம், நல்ல ஒரு ஊழியம் செய்கிற ஒரு குடும்பம். அந்த நல்ல ஒரு ஊழியம் செய்கிற தாயார், ஆனால் நல்ல ஒரு மூத்த ஊழியக்காரர். திடீர்னு பார்த்தா அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுறாரு, உழுந்து பிறல்றாரு. முடியல, ஐயோ தாங்க முடியல தாங்க முடியல தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த வழியிலே துடிச்சு கீழே பிறலுகிறார். அந்த சபையிலே நடந்த அவங்க சபையில் நாங்கள் ஊழித்து போயிருந்தோம். அப்போ அங்கே சொன்னாங்க சாட்சி, முடியல உழுந்து பிறண்டுட்டு இருந்தோம்.
இதை பார்த்து மனைவிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாஸ்டர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ பாஸ்டர் ஊழ்ந்து முடியலப்பான்னு வயிற்று வலியில் அப்படியே நெஞ்சை பிடிச்சின்னு வயிற்றை பிடிச்சின்னு சொல்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? சூழ்நிலை தான், என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன். தப்பா என்ன பண்ணுவீங்க? அவங்க யோசிக்கிறாங்க, பாவம் என்ன ரொம்ப அனுபவிச்சுக்கிறாங்க. ஐயோ 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 ஐயோ, எங்கள் வீடியோவில் யாரை கூப்பிடலாம், இவங்க கூப்பிடலாம், அங்கே கூப்பிடலாம், தப்பு இல்லை, அப்படி தான் வரும் இல்லை. அவங்க கூப்பிடலாமா, இவங்கள கூப்பிடலாமா, அதுவெல்லாம் அப்பா இவங்க வாங்க அவங்க வாங்க, பிசுவாசியில் யார் மெயினாக இருப்பாங்க, யாரு அவங்களாம் ஃபோன் பண்ணி போடச்சு ஆசை குடிக்கிறாரு, அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். தப்பே கிடையாது, இது சூழ்நிலை. ஆனால் இதுதான் கொஞ்சம் வித்தியாசம் சொல்ல வரேன். ஏன்னா இதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக நான் செஞ்சதுனால சொல்ல வரேன். நான்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணிட்டு இருக்கேன், இத்தனை வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? ஆனால் ஒன்றும் இல்லை சொல்ல, வெறும் காலி பெருங்காய் டப்பா மாதிரி தான் நான் இல்லை. ஆனால் அந்த இந்த காரியத்தை செய்தனால ஆண்டு ஏதோ இறக்கமாக கிருபையா என்ன பண்ணுறாரு, செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவ்வளோதான். என்ன நடந்தது? அந்த பாசம் உருண்டு பிறண்டு இருந்தாராம். இந்த பாசமாக பார்த்துட்டு உடனே அவனுக்கு வந்துடுச்சு, இது பாசருக்கு. ஏன்னா அவங்க புருஷனை பற்றி பொண்டாட்டிக்கு நல்லா தெரியுமா தெரியாதா? திடீர்னு எப்பவுமே சொல்லாத ஒரு என்ன பண்ண வயிற்று வலியிலே துடுக்கிறாரு. பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை எதுவும் கிடையாது, திடீர்னு எப்படி வயிற்று வலி இவ்வளோ பிரச்சனை வரும்? நல்லா தெரிஞ்சுட்டு அவங்க என்ன போயிட்டாங்க, அம்மா உக்காஞ்சிட்டு அந்த சாத்தான் என் காலின் கீழே. ஹலோ, எப்படிங்க வரோம்? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம் அப்படின்றாங்களாம். அவர் அடி பாஸ்ல அடி பாவி, நான் வயிற்று வலியா துடிச்சுன்னுக்கிறேன், முடியல, நீ மகிழ்ந்திருக்கணும் பாரியே, மகிழ்ந்திருக்கிற பாரு. அப்ப அந்த பாசமா சொன்னாங்களா, அந்த சாத்தா என் காலின் கீழேன்னு போட்டு மிதிக்கிறாங்களாம். அவங்களே சொன்னச்சேச்சு அந்த சபையில். அதை நான் அப்படியே நாங்கள் ஊழியத்துக்கு பிரசங்கத்துக்கு போனாலும் நானும் கேட்டுக்கணும், இப்படியெல்லாம் நினச்சா. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தது? தொடர்ந்து பண்ணினே இருக்கிறாங்க, யாரும் இல்லை அந்த நாட்களில். ஃபோனுங்கெல்லாம் இல்லை, யாருன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடலான்னு, கிராமமாச்சே, யாரை போய் கூப்பிட முடியும், யாரும் இல்லை, சரிங்களா? அப்போ அந்த நேரத்தில் அவங்க சொன்னதெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, துதிக்கிறாங்க, பாடுறாங்க. பொல்லாத சாத்தா என் காலுக்கு ஏமா எனக்கு எதிராக மந்திரம் இல்லை, குறிச்சொல்லை ஏதும் இல்லை, அடிக்க ஆள் இல்லை, இல்லாட்டி நான் பாடுவேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, பண்ணிட்டே இருந்தாங்க. நடந்து தெரியுமா? திடீர்னு ஒரு ஆள் ஓடி வரான், கபகபான டமாடமானு அடிச்சுன்னு ஓடி வரான். நேராக உள்ளே பார்த்து நேராக அந்த சர்ச்சுக்கு பின்னால் ஓடணும். அந்த சின்ன சபை தான், சர்ச்சுக்கு பின்னாடி போயிட்டு ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நோண்டிட்டு ஒரு பைய எடுத்துன்னு ஓடி போனான். சம்பந்தமே இல்லை. அதை நோண்டி எடுத்து அடுத்த நொடியே பாஸ் ஏந்து உக்காஞ்சினாரு. அல்லையே சொல்ல மாட்டீங்களே, உங்களுக்கு விளங்கலை நான் சொல்கிறல, ஒன்றும் புரியல, ஏந்து உக்காஞ்சிட்டார். அவருக்கும் புரியல. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அவரும் பார்த்து அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி ஏந்து உட்காராரு. என்ன நடச்சு? இவ்வளோ நேரம் வயிற்று வலியை துடிச்சிருந்தோம். ஆனால் இப்போ அந்த அம்மா விடவே இல்லை. அந்த சாத்தான் என் காலின் கீழே, அந்த சாத்தான் என் காலின் கீழே. மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை, ஒன்றும் செயல்படான்னு பண்ணிகிட்டே இருந்தாங்க பார். என்ன நடந்ததா? அந்த சபைக்கு விரோதமா, அந்த சபை ஊழியக்காலுக்கு விரோதமா ஒரு மந்திரவாதி அந்த கிராமத்தில் மந்திரம் செஞ்சு அந்த செய்வனி எங்க எடுத்தான், சபைக்கு பின்னால ஒரு மரத்துல ஒளிவு என்ன பண்ணிட்டான். ஆமா, கொஞ்சம் கேப் கட்சன்னு ஆயிடுச்சு. பிசாசு பாசருக்குள்ள என்ன பண்ணு கொண்டாட்டான், சரீரத்தில் வயிற்று வலியை கொடுக்குறது துடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த ரகசியம் பாசமாக தெரிஞ்சனால, ஏன்னா புருஷன் நல்லதா இருந்தாரு, இது யாரு நல்லா கவனிக்கணும். அப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன பண்ணிருப்பாங்க, அழுது புலம்பி இருக்கணும், ஐயோயோ யாரும் எல்லாம் கூட்டிருக்கணும். ஆனா அப்படி பார்த்து சூழ்நிலை பார்க்கல, என்ன பண்ண, தேவனை துதிச்சு பாடினாங்க. நடந்தது என்ன, மந்திரவாதியே ஓடி வந்துட்டான். யார் வந்தான்? வந்தது யாரு? நடந்த சம்பவத்தை சொல்றேங்க. மந்திரவாதியை ஓடி வந்து விட்டான். ஓடி வந்துட்டு அதை எடுத்து போயிட்டான். என்னன்னு பார்த்தா அந்த மந்திரவாதி அதுக்கு சொல்றான், நேராக சர்ச்சில் வந்து என்ன சொல்றான், நான் பண்ணதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே நான் உங்களுக்கு சபைக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன். பணத்தை கொடுத்து இந்த கிராமத்தில் இருக்க முக்கியமான ஒரு நபர் பண்ணிட்டாங்க, அதனால் நான் பண்ணேன். என்னதான் பண்ண சொன்னால் அவன் சொல்கிறான்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க எனக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் பொதிச்சு வச்ச பிறகு அந்த ஆவி நேராக மந்திரவாதிக்கிட்ட சொல்லிட்டான், அங்கே ஒரு நாள் இருக்க முடியலடா, அங்கே ஒரு என்னை விட பெரிய பேய் ஒன்று இருக்குதா. யார் அது?
யாரா சொல்றான், என்னை விட பயங்கரமான சக்தி. அது பாடின பாட்டு என்ன போட்டு என்னை மிதிக்கிறாடா. அந்த பாசை என்னால் ஒன்றும் செய்ய முடியல, உள்ளே போயிட்டு ஒன்றையும் செய்ய முடியல, வேதனைப்படுத்த முடியல, என்னால் தாங்க முடியல. என்னை மிதிச்சு 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 வேதனைப்படுத்துறால. நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன், மரியாதையா நீ அங்கேருந்து என்னை எடுத்துன்னு வரலையன்னா உன்னை நான் சாவடிச்சிடுவேன். யார அப்படின்னு போயிட்டு அந்த மந்திரவாதியை அப்படி டமால் 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 அடிச்சனால தாங்க முடியாம மந்திரவாதியை ஓடி வந்து என்ன பண்ணிட்டான், வச்சதே எடுத்துன்னு போயிட்டான். இதை இங்க சொன்னாலும் இங்க முன்னு கேட்குறீங்க. இதே நான் மலேசியா சிங்கப்பூர்ல சொல்லியிருந்தாக்கா அப்படியா, ஏன்னா அங்க மரமே இல்லையா, அப்படியா அங்க தோப்பே இல்லைன்னு சொன்னா கை தட்டிருப்பாங்க. என்ன பண்ண என் நிலைமை அப்படி கேட்டு வாங்கதான் இருக்கு. ஹலோ, நம்முடைய ஜெபம் சூழ்நிலைக்கு ஏற்பல்ல, உன் ஜெபம் சூழ்நிலை மாற்றம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள், சூழ்நிலைக்கு ஏற்பல்ல, அந்த சூழ்நிலை மாறுந்தது. இப்போதான் நிறைய செய்தி உள்ளே போகணும். ஆகையினால பிரியமானவர்களே, என்ன நடந்ததுமா, அஸ்திபாரம் அசைந்தது. இந்த சூழ்நிலை பார்க்காத, பிரச்சனையை பார்க்காதீங்க. சபையோடு உங்கள் ஜெபம் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் துதி சபையோடு என்ன பண்ணக்கூடாது, அவன் மூட்டை கட்டி இங்கே வச்சிருக்கக்கூடாது. இதே துதி இதே ஜெபம் எங்கே போகணும், அவன் வீட்டில் பிரச்சனை அங்கே தான் இருக்குது. நீங்கள் வாழ்கிற நீ வசிக்கிற நீ வேலை செய்கிற இடத்துல என்ன இருக்கு, ஆமாம் அங்கே சபையிலே பெற்ற அந்த தேவ மகிமையை அந்த வல்லமையை அங்கே காணப்படணும். அசைவு அங்கே உண்டாகும். ஆமை சொல்லுங்க, பிசாசுக்கு நடுக்க உண்டாகும், சூழ்நிலை மாறும். ஆமை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை, நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. நீ திறந்தால் கருணை காட்டுகிறாரு, அடிப்பவன் இல்லை. நீ கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை. எல்லாம் சரி சொல்லுவோமா, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. ஓ இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. தேவன் துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மறந்தது. தேவன் துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் மறந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம், ஜெய கொடியை ஏற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமி இல்லை. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை 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 என்னை எதிர்ப்பவன். Praise the Lord.